Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்படி பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணிட்டு ஆல்ல கொடுங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல ஐசிசி வேர்ல்ட் கப்போட சூப்பர் 8 மேட்ச்ல குரூப் 2ல நடக்க இருக்கிற ரெண்டாவது மேட்சை பத்தாங்க பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தோம்னா சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் இங்கிலாந்து இவங்க ரெண்டு பேருக்கு தான் நடக்க இருக்குது. இந்த ரெண்டு டீமுமே ஆல்ரெடி ஒவ்வொரு மேட்ச் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த மேட்ச்ல ரெண்டு டீமுமே விளையாண்ட மேட்சை வந்து வின் பண்ணி தான் இந்த அடுத்த மேட்ச் வந்து ப்ளே பண்றாங்க. இப்போ இந்த மேட்ச் 21 ஜூன் வந்து நடக்க இருக்குது. டைமிங்கை பொறுத்த வரைக்கும் இரவு 8 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஓகே, வேணும்னு எடுத்துக்கிட்டோம்னா எஸ்டி லூசியால தான் அந்த மேட்ச் வந்து நடக்க இருக்குது. ஓகே, இப்போ அடுத்த நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஆஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் ஒரு டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதுல இருந்து 1 or 2 பிளேயர்ஸ் சேஞ்சஸ் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் உங்க மைண்டுக்கு தகுந்த ப்ளே பண்ணீங்கன்னா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமானது ஒன்று என்னன்னு பார்த்தோம்னா பிச்சு தாங்க. அந்த லாஸ்ட் ஆஃப் அன் அவர்ல அந்த பிச்சு எதுக்கு சாதகமாக இருக்கு, இப்போ ஸ்டார்டிங்ல எதுக்கு ஃபேவரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இப்போ அடுத்ததா பிச்சு ரிப்போர்ட் வந்து பார்ப்போம். இந்த பர்டிகுலர் வெனுவை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் ஸ்கோர் அடிக்கக்கூடிய வெனு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக அந்த எல்லா மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா 180+ எபோவ் ஸ்கோர் தான் வந்து அடிச்சிருக்கிறாங்க. ஒரு ரீசெண்டாக 201 ரன் வரையும் சால்டாக வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் வெனுவை பொறுத்த வரைக்கும் பேட்டர்ஸுக்கு ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. பேட்டர்ஸ் வந்து ரொம்ப ஹையஸ்ட் ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இந்த பர்டிகுலர் பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்ற ஸ்பின்னர்ஸுக்கு வந்து கொஞ்சம் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் வந்து கொஞ்சம் இருக்கு அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த பர்டிகுலர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹையஸ்ட் ஸ்கோர் 185+ ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே வந்து இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததா வெளியுறவுகளை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 21 மேட்ச் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அது பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா 10 மேட்சும், பேட் செகண்டா பண்ணவங்க வந்து 11 மேட்சும் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர்னு பார்த்தாவே 166 ஒரு ஆவரேஜா ஒரு இன்னிங் ஸ்கோர் வந்து வச்சிருக்காங்க. இதில் ஹையஸ்ட் ஸ்கோர்னு பார்த்தோம்னா வெஸ்ட் இண்டீஸ் தான் வந்து அடிச்சிருக்காங்க. 218 வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து அடிச்சிருக்காங்க. இதில் லோவஸ்ட் ஸ்கோர்னு வந்து பார்த்தோம்னா 105 அப்படிங்கிறத வந்து அடிச்சிருக்கிறாங்க. ஓகே, இப்போ அடுத்ததான் ஹெட்வர்ட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 25 மேட்ச் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ரெண்டு டீமுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலா வந்து மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. 12-12 அப்படிங்கிற மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் நடக்காம மழை காரணத்தினால ரத்து பண்ணப்பட்டிருக்கு. அப்படிங்கிற ரெண்டு டீமுமே ரொம்பவே ஸ்ட்ராங்கான டீம் தான் சொல்லணும். யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ரொம்பவே ரிஸ்கான ஒரு இதாக தான் இருக்கும். ஓகே, இப்போ அடுத்ததா நீங்களும் நம்ம ஃபோக்கஸ் லெவனை வந்து இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா FG. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்மால் லீக்ல ப்ளே பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பா இருக்குங்க. மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து கம்மியா இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் வின்னிங் அமௌண்ட்டுக்கு நீங்க ப்ளே பண்றீங்கன்னா ஃபோக்கஸ் லெவன் ஆப்ல 5,448 ரூபா மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா போதும். அதே மற்ற ஆப்பை நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா 5,750 ரூபா நீங்க மற்ற ஆப்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி ஃபோக்கஸ் லெவன் ஆப்பும் மற்ற ஆப்பை நீங்க கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 302 ரூபா வந்து சேவிங்ஸ் ஆகுங்க. ஸோ அந்த 300 ரூபா வச்சு இன்னொரு டீமை கூட நீங்க கிரியேட் பண்ணி ப்ளே பண்ணலாம். ஸோ மறக்காம நம்ம ஃபோக்கஸ் லேப்ல வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கூட வந்திருக்கும் FG. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் GST அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாதுங்க. நீங்க டெபாசிட் பண்ற மணிக்கு GST அப்படிங்கிறது வந்து ஒன்று பிடிக்கிறது கிடையாது. டைரக்டா வந்து உங்க வேலட்ல வந்து அந்த மணி வந்து ஆட் ஆயிரும். அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல 5+1 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. 5+1 பெருசா ஒன்றும் கிடையாது. ஒரு டீம்ல இருந்து ஒரு 5 பிளேயரும் இன்னொரு டீம்ல இருந்து ஒரு பிளேயர் மட்டும் பிக் பண்ணி ப்ளே பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ப்ளே பண்ற ஆப்ஷன் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 10+1 ஆப்ஷன் இருக்கு. 7+4 அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்குங்க. இதுல முக்கியமான என்ன பார்த்தோம்னா 7+4 அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு எல்லா மேட்ச்லயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சுக்கும் ஃப்ரீ கிவ்அவே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல ஃப்ரீயா 2 டீம் வந்து கிரியேட் பண்ணி நீங்க வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ மறக்காம நம்ம ஃபோக்கஸ் லேப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா FG. ஓகே, இப்போ அடுத்ததா ரெண்டு டீமோட பாசிபிளான பிளேயிங் ஒன்று பார்த்துருவோம். சவுத் ஆப்பிரிக்காவோட பிளேயிங் ஒன்று பொறுத்த வரைக்கும் குயினன் டீகாக் அண்ட் ஹேண்ட்ரிக்ஸ் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா
இன்னிங்ஸை வந்து ஓப்பன் பண்றாங்க. இந்த குயின்டன் டிகாக் தான் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காரு. ட்ரஸ்டன் சப்ஸ், ஆடம் மார்க்ரம், கிளாசன், மில்லர், ஜானஸ் அண்ட் மகாராஜ், ரபடா, ஆண்ட்ரல் நூட்ரச் அண்ட் சான்சி, இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு பிளேயிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. இப்போ அடுத்த இங்கிலாந்தோட பிளேயிங் பொறுத்த வரைக்கும் ஜாஸ் பட்லர், பிலிப் சால்ட் ரெண்டு பேரும் வந்து இங்கிலீஷ் ஓப்பன் பண்றாங்க. வந்து ஜாஸ் பட்லர் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காரு. பிலிப் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இந்த மேட்ச்ல ரொம்ப சூப்பரா வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. ஜானி பிராஸ்டோ, ஹாரி ப்ரூக், மோயின் அலி, இயான் லிவிங்ஸ்டன், ஷாம் கரன், ஜோஃபர் ஆச்சர், ரஷீத், மார்க் வுட் அண்ட் டாப்லி, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தோட ஒரு பாசிபிளா பிளேயர் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யார் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இதில் குயின்டன் டிகாக், ஆடம் மார்க்கம் ரெண்டு பேரும் வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து நான் பிக் பண்ணியிருக்கேன். இங்கிலாந்து வந்து பார்த்தோம்னா ஜாஸ் பட்லர் அண்ட் மொயின் அலி, இவங்க ரெண்டு பேரும் வந்து பிக் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தோம்னா குயின்டன் டிகாக்கை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் பண்றாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னிங்ஸை வந்து ஓப்பனிங் வந்து இறங்குறாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த பவர் பிளேல கொஞ்சம் நல்லா டாமினேட் பண்ணி பிளே பண்ணுற ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் பிளேயரா இருப்பாரு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 25+ இருந்து ஒரு 30+ ரன் வரையும் இவர்கிட்ட நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். உதாரணம் ஒரு 25+ ரன் அடிக்கிறாலும் ஒரு 4-6 அடிச்சா ஈஸியாக ஃபேன்டசி பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35+ பாயிண்ட் வந்து வந்துடும். அது மட்டும் இல்லாமல் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் மூலயமா இவருக்கு கிடைக்கிறதுக்குன்னா ஒரு 20+ பாயிண்ட். அது மட்டும் இல்லாமல் ட்ரீம் டீம்ல இருக்கிற அந்த பிளே பண்றதுக்கு அவங்க கொடுக்குற ஒரு 4+ பாயிண்ட். ஸோ டோட்டலாக கால்குலேட் பண்ணிங்கனாவே மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 65 to 70+ பாயிண்ட் வந்து ஈஸியாக வந்து ஒரு எலிஜிபிளான ஒரு பிளேயராக வந்து குயின்டன் டிகாக் வந்து இருப்பாரு. இப்போ ஆடம் மார்க்ராமை பொறுத்த வரைக்கும் லாஸ்டாக நடந்த மேட்ச்ல ஒரு 2 ஓவர் 2 ஓவர் பவுலிங் கிடைச்சது. அந்த ஓவர்லையும் மஸ்ட் ஒரு முக்கியமாக ஒரு விக்கெட் வந்து இவர் மூலயமா வந்து பொசிஷன் வந்து சொல்லலாம். ஸோ மோஸ்ட்லி இந்த பர்டிகுலர் மேட்ச்ல அவருக்கு ஒரு பவுலிங் ஆப்ஷன் கிடைச்சதுன்னா ஒரு டபுள் ஆப்ஷனுக்கு ஒரு ஆக்டிவான ஒரு பிளேயராக வந்து இருப்பாரு. அப்படி பவுலிங் ஆப்ஷன் கிடைக்கல, ஒன்லி இருந்து பேட்டிங் மட்டும்தான் அப்படின்னு வச்சீங்கன்னா இவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-50 ஆப்ஷனாக வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்ததா ஜாஸ் பட்லரை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருந்து இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னிங்ஸ் வந்து ஓப்பன் பண்றாருங்க. ஸோ சேம் குயின்டன் டிகாக் சொன்ன மாதிரி தான் ஜாஸ் பட்லர் வந்தீங்கன்னா மினிமம் இவற்றிருந்து வந்து ஒரு 35+ பாயிண்ட் வந்து ஃபேண்டசி பாயிண்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு 20+ பாயிண்ட், அது இல்லாமல் மேட்ச்ல பிளே பண்றதுக்கு ஒரு கிடைக்கிற ஒரு 4+ பாயிண்ட், மினிமம் இவர் 70+ to 75+ பாயிண்ட் ஈஸியா வந்து எலிஜிபிள் ஆயிடுவாருங்க. இவ்வளவு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கா கேப்டன்ஸ் கேப்ல பொறுத்த கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுல மொயின் அலியை பொறுத்த வரைக்கும் லாஸ்டா வந்து ஒரு 2 ஓவர் விட்டு பவுல் பண்ணியிருந்தாரு. அந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஒரு விக்கெட் மஸ்ட் விட்டு வந்தது கிடைச்சதுங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்டா இந்த மேட்ச்ல இந்த பர்டிகுலர் வீரர்ல வந்து பிளே பண்ணியிருக்காங்க. லாஸ்டா இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இவரோட பேட்டிங் ஆர்டர் 1 டவுனுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல இவர் பேட்டிங்ல இருந்து ஒரு 15 இருந்து ஒரு 20+ ரன் வரையும் நம்ம சாயந்தரம் வந்து எதிர்பார்க்கலாங்க. ஸோ 20+ ரன் அடிக்கிறாருன்னா அதில் ஒரு 4-6 வந்துச்சுன்னா இன்னொரு பாயிண்ட்ல ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு விக்கெட் மஸ்ட் எடுக்கணும்னு வச்சுட்டாலும் அது வந்து ஒரு 25+ பாயிண்ட், ஒரு +4 பாயிண்ட்ங்கும் போது ஈஸியாக அவர் வந்து ஃபேண்டசி பாயிண்ட்ல வந்து எலிஜிபிள் ஆயிடுவாரு. ஓகே, இப்போ அடுத்ததா 50-50 ஆப்ஷன்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹென்ட்ரிக்ஸ் அண்ட் டேவிட் மில்லர், இவங்க 2 பேரும் 50-50 ஆப்ஷன்ல வந்து நான் பிக் பண்ணியிருக்கேன். ஹென்ட்ரிக்ஸ் அண்ட் டேவிட் மில்லர் 2 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் அது மட்டும் தான் இவங்களுக்கு இருக்க ஒரு ஆப்ஷன். அந்த ஃபீல்டிங் பொசிஷன் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் பால் தான் இருப்பாங்க. ஒரு கேச்சஸ் பிடிக்கிற பையன் ஒரு ரேரா ஏதாச்சும் ஒரு கேச்சஸ் பிடிக்கலாம், அதிகபட்சம் கேட்ச் பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இவங்களுக்கு வந்து கிடையாது. ஸோ மஸ்ட் இவங்க 2 பேருமே பேட்டிங் வந்து ஒரு 35+ ரன் அடிச்சாதான் ஃபேண்டசி பாயிண்ட்டுக்குள்ள எலிஜிபிள் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால இவங்க 2 பேரும் நான் வந்து 50-50 ஆப்ஷன்ல வந்து பிக் பண்ணியிருக்கேன். அடுத்ததா பிலிப் சால்ட், ஜானி பிராஸ்டோ, லியான் லிவிங்ஸ்டன். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிலிப் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் நாசாந்த மேட்ச்ல ரொம்ப சூப்பரா வந்து பிளே பண்ணியிருந்தாரு. பட் இந்த மேட்ச்லயும் அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டா ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ என்னோட கருத்துப்படி பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு ஒரு 20 இருந்து ஒரு 25+ ரன் வரையும் இவர்கிட்ட நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இந்த 25+ ரன் வச்சுட்டு ஒரு ஃபேண்டசி பாயிண்ட்ல எலிஜிபிள் ஆயிடுவாரு, டீம்ல வருவாருன்னு கேட்டா அது ஒரு டவுட் தாங்க. ஏன்னா இவர்கிட்ட வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஒன்லி பேட்டிங்ல இருந்து மட்டும் இவர்கிட்ட இருந்து 30ல இருந்து ஒரு 35+ ரன் வரையும் நம்ம வந்து எதிர்பார்க்கணும். அப்படி இருந்தா பட்சத்துல மட்டும்தான் இவர் வந்து ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்து எலிஜிபிள் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கும். அடுத்த ஜானி பிராஸ்டோவை பொறுத்த வரைக்கும் லாஸ்டா இருந்த மேட்ச்ல பெரிய பர்ஃபார்மன்ஸ் எதுவும் இல்லை. சாரி, அடுத்த ஜானி பிராஸ்டோவை பொறுத்த வரைக்கும் இவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆர்டர் மட்டும் தான் இருக்கு. ஸோ
இவரும் பேட்டிங்ல இருந்து மினிமம் ஒரு 30+ ரன் வரையும் அடிச்சாகணும். அப்படி அடிச்சா மட்டும்தான் இவர் வந்து ஃபேண்டசி பாய்க்காக எலிஜிபிள் ஒரு ஆப்டா வந்து இருப்பாரு. லியாம் லிவிங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் நான் 50-50 ஆப்ஷன்ல ஏன் வச்சிருக்கேன், லாஸ்டா இந்த மேட்ச்ல ஒரு ஓவர் இவருக்கு வந்து பவுல் பண்ண கொடுத்தாங்க. அந்த ஒரு ஓவர்லயும் வந்து ஒரு விக்கெட் வரையும் எடுத்திருந்தாருங்க. ஸோ இந்த பவுலிங் ஆப்ஷன்ல மட்டும்தான் இவருக்கு வந்து ஒரு இது இருக்கு. பேட்டிங் ஆடல ரொம்பவே டவுன்ல இருக்காரு. ஸோ அந்த பட்சத்துல ஒரு பவுலிங் பண்ற போது மினிமம் இவர் வந்து 2 ஓவராச்சும் பவுல் பண்ணி ஆகணும். அப்படி அந்த 2 ஓவர்ல மஸ்ட் இவர் வந்து 2 விக்கெட் ஆச்சும் எடுத்தானுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு விக்கெட் எடுக்கிறாருங்க பட்சத்துல இன்னொன்று கேட்ச் பிடிக்க வாய்ப்புகள் இருக்கணும். அது மட்டும் இல்லைன்னா பவுலிங் பண்றதுல ஒரு மெயின்டைன் ஓவராச்சும் மீடியமா வந்து இவர் வந்து பண்ணிருக்கணும். அப்படி இருந்த பட்சத்துல மட்டும்தான் இவர் வந்து ஃபேண்டசி டீமுக்குள்ள ட்ரீம் டீமுக்குள்ள வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கும். அதனால இவங்க 3 பேரும் நான் வந்து 50-50 ஆப்ஷனா வந்து பிக் பண்ணியிருக்கேன். இது பார்த்தா லோ பர்சன்டேஜ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கஸ் ஜான்சன் அண்ட் ட்ரஸ்டன் ஸ்டாப்ஸ். இவங்க 2 பேரும் வந்து சவுத் வந்து ஒரு லோ பர்சன்டேஜ்ல ஒரு இம்பார்ட் பிளேயரா வந்து எடுத்திருக்கேன். ஸோ மார்க்கஸ் ஜான்சனை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டர் பிளேயர். பட் இவர் பவுலிங் ஒரு மினிமம் 4 ஓவர் அல்லது 3 ஓவர் கம்பல்சரி பண்ணிடுவாருங்க. அது பிறகு பட்சத்துல ஒரு விக்கெட் எடுத்துட்டாலும் இவர் ஒரு 25+ பாயிண்ட் வந்துடும். அது மட்டும் இல்லாம கேச்சஸ் பிடிக்கிற பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சால்டா வந்து நிற்பாருங்க. அப்படிங்கிற பட்சத்துல அதுல இருந்து ஒரு 16 பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிரும். அப்படிங்கிற பட்சம் ஈஸியா வந்து ஒரு 45 to 55+ பாயிண்ட் வந்து ஒரு ஃபேண்டசி டீம்குள்ள வரதுக்கு ஒரு ஆக்டிவான ஒரு பிளேயரா வந்து இருப்பாரு. அடுத்த ட்ரஸ்டன் ஸ்டாப்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு பேட்டிங் ஆர்டர் எப்படி வேணா மாறலாங்க. ஸோ ஒரு செகண்ட் ரவுண்ட் பேட் பண்றாருங்க பட்சத்துல இவர்கிட்ட இருந்து நம்ம சால்டா ஒரு 25 இருந்து ஒரு 30+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்டா பேட் பண்றாருக்கும் போது 15 இருந்து ஒரு 20+ ரன் வரையும் இவர்கிட்ட நம்ம வந்து எதிர்பார்க்கலாங்க. அதாவது ஃபர்ஸ்டா பேட் பண்ணும்போது காமனா வர பேட்டிங் ஆர்டர்ல வருவாரு. செகண்டா பேட் பண்ணும்போது டாப் ஆர்ல விக்கெட் விழுந்துருச்சு, யாராவது அடிச்சு ஆடக்கூடிய ஒரு பிளேயர் வேணா இவர் வந்து டாப் ஆர்ல வந்து பிக் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பால் வந்து அக்ரெசிவா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல இவரை வந்து பாத்தீங்கன்னா லோ பர்சன்டேஜ்ல இருக்காரு. மினிமம் இவர் வந்து 25+ பாயிண்ட் வந்து எடுத்துறாரு. அப்படிங்கிற பட்சத்துல ஃபீல்டிங் அதாவது கேட்ச் பிடிக்க வேண்டிய இருக்க இடத்துல இவர் வந்து நம்ம பார்க்கலாம். அப்படிங்கிற பட்சத்துல அது மூலியமா ஒரு 20+ பாயிண்ட் வந்துடும். ஸோ அப்படிங்கிற பட்சத்துல ஈஸியா வந்து டீமுக்குள்ள வரதுக்கான ஒரு ஆக்டிவான பிளேயரா வந்து இருப்பாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹாரி ப்ரோக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கொஞ்சம் லோ பர்சன்டேஜ்ல இருக்க பிளேயரா தான் வந்து இருக்காரு. இவரோட பேட்டிங் ஆர்டர் ரொம்ப கொஞ்சம் டவுனா தாங்க இருக்கு. பட் இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் பாத்தீங்கன்னா லாங் ஆஃப் தான் இருப்பாரு. அதாவது பவுண்டரி லைன்ஸ்ல தான் வந்து நிற்பாரு. அப்படிங்கிற பட்சத்துல ஒரு ரீசெண்டா அந்த 2 மேட்ச்ல பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25+ பாயிண்ட் வந்து இவருக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பேட்டிங் இவங்க டீம் டாப் ஆர்ல விக்கெட் இழந்துட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்துல இவர் டாப் ஆர் வந்து பேட் பண்ணுவாரு. அப்படிங்கிற பட்சத்துல இவர்கிட்ட இருந்து சால்டா நம்ம வந்து ஒரு 20+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ ஈஸியா வந்து ஒரு ட்ரீம் டீம் எலிஜிபிளா இருக்கிற ஒரு ஆக்டிவான ஒரு பிளேயரா தான் வந்து இவர் வந்து இருப்பாரு. ஸோ பேட்டிங் ஸ்கில்லும் ரொம்பவே சூப்பரான பேட்டிங் ஸ்கில் தான் வந்து இவர் இருக்காரு. ஸோ ரொம்ப லோ பர்சன்டேஜ் இருக்காரு. நீங்க ரிஸ்கா ட்ரை பண்ணீங்களா இவரை வந்து மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் ஈஸியா வந்து ஒரு கேட்ச் பிடிக்கிற மூலயமாவே ஒரு 25+ பாயிண்ட் வந்து இவருக்கு வந்து கிடைச்சிருது. அது மட்டும் இல்லாம பேட்டிங் ஆர்டர்ல வந்தாருன்னா சப்போஸ் விக்கெட் டாப் ஆர்ல விழுந்துருச்சு பேட்டிங் ஆர்டர்ல வந்துட்டாருன்னா ஈஸியா வந்து ஒரு டீம் வந்து எலிஜிபிளா வந்து ஆயிடுவாரு. அடுத்த ஷாம் கரனை பொறுத்த வரைக்கும் லாஸ்டா இந்த மேட்ச்ல ஒரு 3 ஓவர் வரையும் பவுல் பண்ணியிருக்காரு. அந்த 3 ஓவர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா பவுல் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம விக்கெட்டிங் ஆப்ஷன் பெருசா எதுவும் இல்லை. பட் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவர்கிட்ட இருந்து ஒரு விக்கெட் அல்லது 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம டெத் ஓவர் போடுறாருங்க. டெத் ஓவர் போடுறதுனா மஸ்ட் ஓவர் பிக் பண்ணும். இந்த பர்டிகுலர் மேட்ச்ல டெத் ஓவர் போடும்போது ஸ்டார்டிங்ல ஒரு விக்கெட் வாங்க, டெத் ஓவர்ல மஸ்ட் இவர்கிட்ட இருந்து வரும்போது ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படிங்கிற பட்சத்துல இவர் வந்து ஒரு லோ பர்சன்டேஜ் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. அடுத்த மார்க்குட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரான ஆப்ஷனா தான் இருக்காரு. பட் லாஸ்டா இந்த மேட்ச்ல பெருசா ஒரு விக்கெட் ஆப்ஷன் எதுவும் இல்லை. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஃபர்ஸ்டா பால் பண்றாருன்னா ஒரு விக்கெட் வரையும் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. செகண்டா பால் பண்றாருன்னா கொஞ்சம் ரேரா ஒரு 2 விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. மார்க்குட்டை பொறுத்த வரைக்கும் இவர் அந்த பவுண்டரி லைன்ஸ் தான் வந்து நிற்பாரு. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல ஒரு விக்கெட் எடுத்திருந்தாலும் ஒரு 25+ பாயிண்ட் வந்துடும். அது மட்டும் இல்லாம அந்த கேச்சஸ் பிடிக்கிற பையன்ல ஒரு 16+ பாயிண்ட் ஒரு பிளஸ் டீம்ல இருக்கிறதுக்கு ஒரு 4+ பாயிண்ட்ங்கும் போது இவர் வந்து இங்க டீம்ல வரதுக்கு ஒரு வாய்ப்பு அதிகமா வந்து இருக்கு. இப்ப அடுத்ததா ஜாஃபர் ஆர்ச்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்பவே பவுலிங் ஸ்கில் வந்து ரொம்பவே சூப்பரான ஸ்கில் தான் வந்து இருக்காரு. பட் ரீசெண்டா இந்த மேட்ச்ல பெருசா விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து எதுவும் இல்லை. இப்போ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவர் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே வந்து இருக்குங்க. லாஸ்டா இருந்த மேட்ச்ல ஒரு விக்கெட் வரையும் எடுத்திருந்தாரு. அதாவது 4 ஓவர் பவுல் பண்ணி ஒரு விக்கெட் வரையும் எடுத்திருந்தாருங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல டெத் ஓவர் ஒரு பவுல் பண்ற காலத்துல மினிமம் விட்டு நம்ம வந்து ஒரு 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாங்க. ஸோ லோ பர்சன்டேஜ்ல இவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க.
ஓகே, இப்போ அடுத்ததா ஹை பர்சன்டேஜ்ல ஒரு சேஃபான பிக் யார் யாரா அப்படிங்கிறத பார்ப்போம். இதுல வந்து குயின்டன் டிகாக், மாக்ரம், ரபாடா, ஆண்ட்ரூ நூட்ரிச். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர் வந்து ஒரு ஹை பர்சன்டேஜ்ல, அதாவது 85-90 சம்திங் பர்சன்டேஜ்ல வந்து பீப்புள்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. அதே இங்கே பார்த்தீங்கன்னா மொயின் அலி அண்ட் ஜோஸ் பட்லர், இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மினிமம் 85-90+ பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இவங்க வந்து ஒரு ஆக்டான பிளேயரா அப்படிங்கிறத வந்து டீல பார்ப்போம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் குயின்டன் டிகாக் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருக்காரு. பட் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்றதுனால இவர் வந்து ஹை பர்சன்ட் பீப்புள் பிக் பண்ணியிருக்கிறது ஒரு எலிஜிபிளான பிளேயரா வந்து இருப்பாரு. அடுத்த ஆடம் மார்க்கம் சொன்ன மாதிரி தான் இவருக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன் கிடைச்சதுன்னா இவர் ஹை பர்சன்ட் பீப்புள் பிக் பண்ணதுக்கு ஒரு ஆப்டான பிளேயரா வந்து இருப்பாரு. அப்படி பவுலிங் ஆப்ஷன் இல்ல, ஒன்லி பேட்டிங் மட்டும்தான் அப்படின்னு இவர் மினிமம் 35+ ரன் வரையும் அடிச்சானுங்க. ஸோ அதை படி வச்சுல இவரு கொஞ்சம் ரிஸ்கான ஆள் தான் இருக்காரு. அடுத்த ரபாடா பொறுத்த வரைக்கும் லாஸ்டா அந்த மேட்ச்ல 3 விக்கெட் வரையும் எடுத்திருந்தாருங்க. ஸோ அதனாலே இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ஹை பர்சன்டேஜ் பீப்புள் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் வேணால எப்படி வேணா சேஞ்சஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. மோஸ்ட்லி இவரு இருந்து 1 அல்லது 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். அதை விட பெஸ்ட் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா கேச்சஸ் பிடிக்கிற பாயிண்ட்ல வந்து ஒரு மஸ்ட் வந்து இருப்பாருங்க. ஸோ அப்படிங்கும்போது ஹை பர்சன்டேஜ் பீப்புள் பிக் பண்ணியிருக்கிறதுல கொஞ்சம் ஆக்டான பிளேயர் வந்து இருப்பாரு. அது ஆண்ட்ரூ நூட்ரிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு 80% பீப்புள் வந்து பிக் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ நூட்ரிச்சை பொறுத்த வரைக்கும் கேச்சஸ் பிடிக்கக்கூடிய பாயிண்ட்ஸை வந்து இருப்பார். அதாவது பவுண்டரி லைன்ஸ் வந்து இவர் வந்து மஸ்ட் வந்து நிற்பாரு. அப்படிங்கிற பட்சத்தில் இவர்கிட்ட இருந்து ஒரு 20+ ஃபினிஷ் பாயிண்ட் வந்து வந்துடும். அது மட்டும் இல்லாமல் பவுலிங் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவர்கிட்ட இருந்து கம்பல்சரி 1 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் ரேரா வந்து ஒரு 2 விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து இவர்கிட்ட வந்து இருக்கும். அடுத்த மொயின் அலியை பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு 2 அல்லது 3 ஓவர் போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதுல மினிமம் இவர்கிட்ட வந்து மஸ்ட் 1 விக்கெட் எதிர்பார்க்கலாம். அதிகபட்சம் ஒரு 2 விக்கெட் வரையும் இந்த நேரம் வந்து எதிர்பார்க்கலாங்க. ஸோ பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் இவர்கிட்ட இருந்து ஒரு 15+ வந்து ஒரு 20+ ரன் வரையும் நம்ம சாலிடா வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ அடுத்த ஜாஸ் பட்லர் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்லயும் இருக்காரு. இன்னிங்ஸ் ஓப்பன் பண்றாங்க பட்சத்துல இவர் ஹை பர்சன்டேஜ் பீப்புள் பிக் பண்ணல ஒரு எலிஜிபிளான ஒரு பிளேயரா வந்து இருப்பாரு. இப்போ அடுத்ததான் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல யாரும் சேஃபான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே ஒரு சேஃபான பிக்காக வந்து இருப்பாங்க. ஏன்னா 2 பேருமே இன்னிங்ஸை ஓப்பன் பண்றாங்க. அப்படியே பேட்டிங் ஆர்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னிங்ஸ் ஓப்பன் பண்றதுல மினிமம் இருந்து ஒரு 20+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம விக்கெட் கீப்பிங் பண்ணும்போது கேட்ச் அண்ட் ஸ்டம்பிட் மூலயமா ஒரு 20+ பாயிண்ட் அப்படி ஈஸியா வந்து இவங்க 2 பேருமே வந்து ஒரு பிக் பண்ணீங்கன்னா ஒரு எலிஜிபிளான பிளேயரா வந்து மஸ்ட் வந்து இருப்பாங்க. இப்போ பார்த்ததா சுமால் லீக் டீமோட ஃபர்ஸ்ட் டீம் வந்து பார்ப்போம். இதுல விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல ஜாஸ் பட்லர், ஹென்ரிக் கிளாசன், குயின்டன் டிகாக். பேட்டிங் ஆர்டர்ல ஜானி பிரெஸ்டோ, ஹேண்ட்ரிக்ஸ், ஹாரி ப்ரோக். ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் ஆடம் மார்க்கம், மொயின் அலி. பவுலிங் ஆப்ஷன்ல ஆண்ட்ரூ நூட்ரிச், ரஷீத் அண்ட் மார்க் வுட்டை வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும் ஆண்ட்ரூ நூட்ரிச்சுக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். இதுல வந்து வேற சேஞ்ச் பண்ணி வச்சீங்கன்னா குயின்டன் டிகாக் ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஆடம் மார்க்ரம்க்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் அல்லது ஜானி பிரெஸ்டோவுக்கு கூட ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ அடுத்ததான் கிராண்ட் லீகோட டெமோ டீமை பத்தி பார்ப்போம். இதை விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல ஜாஸ் பட்லர், குயின்டன் டிகாக், பிலிப் சால்ட். பேட்டிங் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் ஜானி பிரெஸ்டோ, ட்ரெஸ்டன் ஸ்டாப்ஸ். ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் மார்க்கோ ஜான்சன், லியான் லிவிங்ஸ்டன். பவுலிங் ஆப்ஷன்ல ஆண்ட்ரூ நூட்ரிச், ஆர்ச்சர், ரஷீத் அண்ட் ரபாடா வந்து பிக் பண்ணியிருக்கோம். இந்த பர்டிகுலர் டீம் வந்து பார்த்தீங்கன்னா குயின்டன் டிகாக் ஒரு கேப்டன் ஆப்ஷனும் அண்ட் ஆர்ச்சருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கோம். சில சேஞ்சஸ் வச்சுக்கிங்கன்னா ஜானி பிரெஸ்டோக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா ரபாடாக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து கூட ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்ததான் 2வது டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல ஜோஸ் பட்லர், ஹென்ரிக் கிளாசன், குயின்டன் டிகாக். பேட்டிங் ஆர்டர்ல ஹாரி ப்ரோக். ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் ஆடம் மார்க்ரம், மொயின் அலி, மார்க்கஸ் ஜான்சன். பவுலிங் ஆப்ஷன்ல ரபாடா, மார்க் வுட், டாப்லி அண்ட் சாம்சி இவங்க வந்து பிக் பண்ணியிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க்ரம் உங்களுக்கு ஆடம் மார்க்கம் தேவையில்லைன்னா ஷியாம் கரனை கூட கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ரிஸ்கான ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த பர்டிகுலர் மேட்ச்ல டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஹென்ரிக் கிளாசனுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் அண்ட் ஹாரி ப்ரோக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கோம். இதுல வேற சேஞ்ச் தேவைன்னு நினைச்சீங்கன்னா மொயின் அலிக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் டாப்லிக்கு ஒரு கேப்டன் வந்து வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ அடுத்ததான் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல யார் யார் இருக்கா அவங்க வந்து பார்ப்போம். இதை சுமால் லீக்ல ட்ரை பண்ணும்போது மோஸ்ட்லி இவங்க தான் உங்க ஆப்ல வந்து பிக் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா குயின்டன் டிகாக், ஹென்ரிக் கிளாசன்,
பிளிப்சால் அண்ட் ஜோஸ் பட்லர். இவங்க 4 பிளேயர்ல இருந்து யாராச்சும் 2 பிளேயருக்கு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. சேஃபான பிக்கா வந்து இருக்கும். அதே ரிஸ்கா ட்ரை பண்றேன், கிராண்ட் லீக் ட்ரை பண்றாங்க பட்சத்துல மொஹின் அலி, ஜானி பிராஸ்டோ, ரசீத், டாப்லி, ஜான்சன், ஆடம் மார்க்ராம், ஹேண்ட்ரிக்ஸ் அண்ட் ரபடா இவங்க வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாம் கரன் அண்ட் ஜார்ஜன் ஆர்ச்சர் இவங்க 2 பேரை கூட கொஞ்சம் ரிஸ்கா ட்ரை பண்ணுறோன்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பிக்கா வந்து இருக்கும். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்களை பற்றி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.